எவ்வளவு சிலந்தி குஞ்சுகள் இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரே நேரத்தில் முட்டையிலேருந்து பொறிச்சு வெளியில் வந்திருக்கு. சிலந்திகளில் 51,000 இனங்களுக்கு மேலே இப்போ வரைக்கும் இனம் காணப்பட்டிருக்கு. சிலந்திகள் தன்னோட முட்டையை அந்த சில்கில் விட்டுட்டு, அந்த வலை இருக்கு இல்லையா, அதில் இட்டுட்டு நிறைய முட்டைகளை இடும். அப்படி முட்டை இட்டுட்டு அது மேலே அந்த சில்கை பயன்படுத்தி ஒரு சேக்கை ரெடி பண்ணும். ஒரு பை மாதிரியான ஒரு அமைப்பு ரெடி பண்ணும். அதுக்கு எக் சேக் அப்படின்ட்டு பேர். அந்த எக் சேக்கை சில்கை பயன்படுத்தி தான் அது செய்யும். இந்த எக் சேக்கோட எண்ணிக்கையுமே மாறுபடலாம். உள்ளுக்குள்ளே எவ்வளோ முட்டைகள் இருக்குன்றதை பொறுத்து. பொதுவாக ஒவ்வொரு சிலந்தியும் அதோட இனத்தை பொறுத்து முட்டைகள் விடுற எண்ணிக்கையும் மாறுபடும். ஒரு சில டசன்ஸ்லேருந்து, அதாவது ஒரு நூற்றுக்கணக்கான சில முட்டைகள்லேருந்து ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கிற சிலந்திகள் வரைக்கும் இருக்குது. பொதுவாக நம்ம ஊர்லலாம் வீட்டில் காணப்படுற அந்த காமன் ஹவுஸ் ஸ்பைடர்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் காணப்படுற சிலந்தி, அந்த சிலந்தி 4000 முட்டைகள் வரைக்கும் அதோட மொத்த லைஃப் டைமில் இடுமா. அப்படி இருக்கும்போது அதுங்க அந்த சேக்கை உருவாக்குற எண்ணிக்கை அதிகம். ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த சேக்களை உருவாக்கும், அந்த பைகளை உருவாக்கும். அதுக்குள்ளே எத்தனை முட்டைகள் இருக்குன்றது இனத்தை பொறுத்த வரைக்கும் மாறும். பல சிலந்திகள் அப்படி ஒரு சேக்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த எக் சேக்கை தூக்கிக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கும். அதை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை ஒரு இடுக்கில் பாதுகாப்பாக வச்சிரும். சில சிலந்திகள் அதை வலையிலேயே பாதுகாப்பாக அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு முட்டையிலையும் அந்த சிலந்தி குஞ்சுகள் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சிலந்தி குஞ்சுகள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சேக்கை பிச்சுக்கிட்டு இப்படி தான் கசகசன்னு வெளியில் வரும். மொத்தமாக வெளில வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வலையில் மாற்ற பூச்சிகளை, சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அதுங்களும் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சிலந்தி இனமும் ஒவ்வொரு வகையான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கு. சிலந்திகளும் ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம் இந்த சுற்றுச்சூழலுக்கு. இங்கே உள்ள பூச்சிகளை பிடிச்சி கட்டுப்படுத்துறதுல, மீன்களை பிடிச்சி சாப்பிட்ற சிலந்திகள், இந்த மாதிரி நிறைய வகையான சிலந்திகள் இருக்குது. நிறைய கொசுக்களோட இனத்தை கட்டுப்படுத்துறது, பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக பெருகிடாமல் கட்டுப்படுத்துறது, இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது சிலந்திகள். சிலந்திகள் எல்லாமே ஊனுண்ணிகள் தான். இன்னொரு பூச்சியை பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் தான் சிலந்திகள்.